வணக்கம். வாழ்க்கையை நம்புங்க. ட்ரஸ்ட் லைஃப். இது நிறைய பேர் என்னது ட்ரஸ்ட் லைஃப்? முழுசாக நம்ம வாழ்க்கையை நம்புறதில்ல, முக்கால்வாசி நபர்கள். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ப கற்றுக்கணும். வாழ்க்கையை நம்புறதுனா எப்படி? நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இப்போ நம்ம கஷ்டப்படுறோன்னா கூட அது நம்ம நல்லதுக்கு தான். வாழ்க்கையில் இந்த நொடியில் ரொம்ப நல்லா ஒரு விஷயமா நமக்கு நடந்திருந்தாலும் சரி, நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப போராட்டத்தில் இருக்கோம், ரொம்ப சோதனையில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம் அப்படின்னா கூட இதுவும் சரிதான். நமக்கு இந்த நேரத்துக்கு நம்ம வளர்கிறதுக்கோ இல்லை நம்ம ஒரு விதமான மனிதராக நம்மளை உருவாக்குறதுக்கோ தயாராக்கிறதுக்கோ வாழ்க்கையை நம்மளை தயார் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு சிந்தனை வச்சுக்கணும். இந்த நொடியில் நம்ம வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோமோ அது நமக்கு சரியாக தான் நடக்குது. அது நல்லதோ கெட்டதோ, இந்த அடிப்படை புரிதல் இது சும்மா நம்மளை மனசை தேர்த்திக்கிறதுக்கோ நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கோ சொல்கிற விஷயம் கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனை கடந்து போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி பல சுச்சுவேஷன்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி நான் கஷ்டத்தை இருக்கேன், புலம்ப போகிறேன், வருத்தப்பட போகிறேன், அதையே நினச்சிட்டு வேதனைப்பட்டுருக்க போகிறேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் புலம்புறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நல்லது ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது. மேபி அது காலப்போக்கில் உங்களுக்கு சீக்கிரமோ வாட்டெவர் ஒருத்தங்க வாழ்க்கையில் அந்த லைஃப் நமக்கு என்ன வச்சுருக்கோ அது நடத்தி காட்டும். அந்த கஷ்டப்படுற நேரங்களில் நமக்கு புரிதல், அடிப்படை புரிதல், இப்போ நம்ம இருக்கிற நேரம் சூழல் நமக்கு ஏற்ற விஷயம்தான். அது கஷ்டமாக கட்டாலும் ப்ளஸ் வாழ்க்கை நமக்காக நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஒரு வேலை போயிடுச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், ஒரு கதவு மூடிடுச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும். ஒரு சுச்சுவேஷன் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையலைன்னா அதோட பெட்டர் சுச்சுவேஷன் ஒன்று கண்டிப்பாக அமையும். நம்ம ரொம்ப டல்லாக இருக்கோம், மோட்டிவேஷன் தேடிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு மோட்டிவேஷனோ ஒரு இன்ஸ்பிரேஷனோ கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. அந்த புரிதல் இருந்தாலே மேலே போனால் ரொம்ப ஆடமாட்டோம், கீழே விழுந்தால் ரொம்ப ஆழமாட்டோம். அப்படின்னு நிதானமாக வாழ்க்கை கொண்டு பழகிப்போம். பழகினாதான் வாழ்க்கை நமக்கு அந்த மேஜிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறையா இருக்குது. வாழ்க்கையே ஒரு மேஜிக் தான், சுற்றி எப்பவும் மேஜிக் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறதுக்கான கண்கள் வரும், அந்த மேஜிக்கும் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம புலம்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே உருன்னே இருந்தோம்னா வாழ்க்கை உருன்னே போயிடும், அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதான். ஓகே கைஸ், லவ் யூ. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கண் திறக்கும் ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த புரிதல் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நன்றி.